ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு அண்டர் ஐ ஜெல் தான் ரெடி பண்ண போகிறோம். இது அண்டர் ஐக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஹோல் ஃபேஸ்மே அப்ளை பண்ணலாம். ஸோ இது நீங்கள் 2-in-1 பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஜெல்லை ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன இன்க்ரீடியன்ட் எல்லாமே வீடியோவில் டீட்டெயிலாக இருக்குது. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன். ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பீக்கர் நல்லா ஸ்டெரைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் 100 ml நான் டிஎம் வாட்டர், டிஸ்டில் வாட்டர் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ஜெல் செய்கிறக்கோ க்ரீம் செய்கிறக்கோ நம்ம டிஸ்டில் வாட்டர் தான் எடுத்துக்கணும். 100 ml நான் டிஸ்டில் வாட்டர் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் 100 ml டிஸ்டில் வாட்டர் மெஷர் பண்ணிவிட்டேன். அடுத்தது நம்ம ஜெல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஜாந்தம் கம் தான். ஜாந்தம் கம் பார்த்திங்கன்னா 1 ml எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் மெஷர் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஜாந்தம் கம் பார்த்திங்கன்னா நம்மளோட கிளிசரினோட தான் இது மிக்ஸ் ஆகும். ஸோ நான் கிளிசரின் 10 ml எடுத்திருக்கேன். இப்போ கிளிசரினோட நம்ம இந்த ஜாந்தம் கம்மை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளிசரின் 10 ml எடுத்துக்கிறேன். கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம இந்த டிஎம் வாட்டரோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த டிஎம் வாட்டரோட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது டிசால்வ் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு 3 to 4 hours கிட்ட ஆகும். ஸோ நம்ம அது அதுக்குள்ளே தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி இதை அப்படியே நம்ம 3 to 4 hours அப்படியே விட்டுறலாம். இப்போ இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் நியாசினமெண்ட் 1 gram அளவுக்கு ஆட் பண்ண போகிறேன். நியாசினமெண்ட் நம்மளோட அண்டர் ஐ பிக்மெண்டேஷன்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லது. ஸோ நான் நியாசினமெண்ட் பார்த்திங்கன்னா 1 கிராமும், நெக்ஸ்ட்டு நான் டைட்டானியம் டை ஆக்சைடு, நம்ம நியாசினமெண்ட் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சன் ப்ரொடெக்ட் ஆட் பண்ணும். அதனால நான் டைட்டானியம் டை ஆக்சைடு 1 gram ஆட் பண்ண போகிறேன். 1 gram நியாசினமெண்ட், 1 gram டைட்டானியம் டை ஆக்சைடு. பவுடர்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 4 to 6 hours அது நல்லா டிசால்வ் ஆகணும். எந்த ஒரு லம்ப்ஸ் இல்லாமல் நமக்கு ஒரு ஜெல் ஃபார்ம் வரும். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 to 6 hours கூட ஆகும். சப்போஸ் நீங்கள் நைட் செய்கிற மாதிரி இருந்தால் மார்னிங் எழுந்துச்சு அடுத்த ப்ரொசீஜரை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதை நான் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ரெட் ஒயின் வச்சு தான் செய்ய போகிறோம். ரெட் ஒயின் எக்ஸ்ட்ராக்ட். பட் நான் இன்றைக்கி இந்த ஜெல் பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஒரு கலர் ஆட் பண்ண போகிறது இல்லை. ஃப்ரீக்ரன்ஸ் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. ஸோ நமக்கு ஒயிட் கலராக கிடைக்கும். நம்ம டைட்டானியம் டை ஆக்சைடு போட்டிருக்கனால இந்த ஜெல் பார்த்திங்கன்னா நமக்கு ஒயிட் கலராக தான் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெட் கலருக்கு ரெட் ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா FDA அப்ரூவலான ரெட் கலர்ஸ், லிக்விட் கலர்ஸ் தான் இதுக்கு ஆட் பண்ணணும். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு 6 hours அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஜெல் நல்லாவே அந்த ஜாந்தம் கம் டிசால்வ் ஆகி நமக்கு ஒரு ஜெல் ஃபார்முக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நான் ரெட் ஒயின் எக்ஸ்ட்ராக்ட், இது உங்களுக்கு எல்லாம் ஆன்லைன்லேயும் கிடைக்கும். இந்த மாதிரி கெமிக்கல் ஷாப்ஸ்லேயும் உங்களுக்கு இந்த ரெட் ஒயின் எக்ஸ்ட்ராக்ட்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். லைம் ஆர்ட்னு ஒரு வெப்சைட்டில் தான் இது வாங்கினேன். இது நம்ம ஒரு 2 ml எடுத்துக்க போகிறோம். மெஷர் பண்ணி 2 ml 100 gram ஜெல்லுக்கு நம்ம 2% எடுத்துக்க போகிறோம். அதை 2 ml எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த 2 ml ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட நான் ஆல்கஹால் ரெட் ஒயின் இருந்தாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராக்ட் பதிலாக அந்த நான் ஆல்கஹால் ரெட் ஒயினும் ஆட் பண்ணிக்கலாம்.
இது வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆக்கிறதுக்கும் சரி, நம்மளோட அந்த பிக்மெண்டேஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம அண்டர் ஐ டார்க்னஸை சீக்கிரமாக குறைக்கிறதுக்கு இந்த ரெட் ஒயின் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரெட் ஒயின் எக்ஸ்ட்ராக்ட்னால இது நம்ம வந்து கம்மி பர்சன்டேஜ் தான் ஆட் பண்ணணும், அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது. அடுத்தது நான் வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து ஒரு 2 எசென்ஷியல் ஆயில்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா வந்து லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் என்னோடய ஃபேவரட். அது வந்து நம்மளோட அண்டர் ஐக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபெனிக்ரி எசென்ஷியல் ஆயில்ஸ், அதுவுமே வந்து ரொம்ப நல்லது. ஸோ எல்லாத்துலேயும் நான் ஒரு 3 ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ், நம்மளோட ப்ராடக்ட் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரிசர்வேட்டிவ் 1 ml வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பீக்கர்லாம் வச்சு மிக்ஸ் பண்ண வேண்டாம், இது ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்பூன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணால் நம்மளோட அண்டர் ஐ ஜெல் சூப்பராக ரெடி ஆயிரும். இது நீங்கள் உடனே யூஸ் பண்ணக்கூடாது, 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஜெல்லை யூஸ் பண்ணணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு க்ளீனான கண்டெய்னரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜெல்லை நம்ம ஒரு க்ளீன் கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கண்டெய்னருக்கு மாற்றியாச்சு. இப்போ நான் என் கையில் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது நீங்கள் செஞ்ச உடனே யூஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் நான் வீடியோக்காக நான் வந்து என் ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ரொம்ப வந்து ஆயிலாக இருக்காது, ஒரு மாதிரி வாட்ரியாக தான் இருக்கும். ஜஸ்ட் ஈஸியாக நம்மளோட ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆயிரும். இது ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். இது அண்டர் ஐ ஜெல்லாக மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின்லாம் வந்து இது வந்து ஒரு மாய்ஸ்சராகவும் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இது ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆகும், ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆக்கிறதுக்கு, ஸ்கின் நல்லா லைட்டன் ஆக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம இதில் நியாசினமைன் ஆட் பண்ணியிருக்கோம், அது வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் ஆக்கிறதுக்கு, நம்மளோட பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணவும், அதே மாதிரி ரெட் ஒயின் எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ ஆக்கிறதுக்கும், பிக்மெண்டேஷன்ஸ், ஆக்னி இதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இது வந்து அண்டர் ஐக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஹோல் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா டைப் ஸ்கின்னுக்கும் சூட் ஆகும். சென்சிட்டிவ் ஸ்கின், ட்ரை ஸ்கின் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் அண்டர் ஐக்கு போடும்போது உங்கள் அண்டர் ஐ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜெல்லை வந்து டெய்லி நைட் ஒரு 3 months கண்டினியூவாக பண்ணுங்கள். கண்டிப்பாக அண்டர் ஐ குறையுது பார்க்கலாம். அதே மாதிரி நல்லா தூங்குங்க, நிறைய தண்ணி குடிங்க. இதெல்லாம் பண்ண கண்டிப்பாக உங்களோட அண்டர் ஐ டார்க்னஸ் எத்தனை வருஷமாக இருந்தாலும் அது க்யூர் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.